Hi, welcome to Sivakasi Samayal Express channel. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்விங் டுட்டோரியல். இந்த ட்ரையாங்கிள் பவுச் தான் நம்ம பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு. ரொம்ப நாளாக நான் வந்து ஸ்விங் டுட்டோரியல் அப்லோட் பண்ணலை. அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீபாவளி டைம் இருந்தது, நிறைய ரெசிபிஸ் அப்லோட் பண்ண வேண்டியிருந்தது. அண்ட் எக்ஸ்ப்ரெஸ் சேனல்லையுமே நிறைய கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்ட வேண்டி இருந்ததுனால நான் அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஒன் மோர் ரீசன், மெயின் ரீசன் என்னென்னா, எனக்கு சூயிங் டுட்டோரியல் எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ தூரம் குக்கிங் வீடியோஸ் எடுக்கிறது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு சூயிங் வீடியோஸ் எடுக்கிறது வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நானே தான் கேமரா ஆங்கிள் பார்க்கணும், நானே தான் தைக்கணும், நானே தான் எல்லாமே பண்ணணும். அண்ட் என்னென்னா சில நேரம் என்னென்னா நான் வந்து தச்சுட்டு கரெக்டாக ரெக்கார்ட் ஆகிருக்கு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் டோட்டலாக வேறு ஆங்கிளில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதை உட்காந்து நான் பிரித்து நான் திருப்பி அதை காட்ட வேண்டியிருக்கு. ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. எனக்கு ஆக்சுவலாக எனக்கு தைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ரொம்ப அது என்னோடய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி. எனக்கு வந்து நான் எவ்வளோ வேலைக்கு நடுவில் நான் வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா எனக்கு நான் தைக்க உட்காந்தேன்னா தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக நான் ஃபீல் பண்ணுவேன். இன்ஃபேக்ட் எனக்கு வந்து அது ஒர்க் வந்து லோட் ஜாஸ்தி ஆகுது, ஒர்க் லோட் ஜாஸ்தி ஆகுது. இந்த ஸ்விங் கேமராவும் வச்சுட்டு நான் தைக்கிறதுக்கு உட்காந்தேன் அப்படின்னா இட் இஸ் டேக்கிங் லாங் டைம். இப்போ வந்து நான் இந்த ஒரு ட்ரையாங்கிள் பவுச் வந்து நான் வந்து ஒரு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா கேமராலாம் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஈஸியாக நான் வந்து இதை வந்து 10-15 மினிட்ஸில் தச்சு முடிச்சிடுவேன். ஆனால் இந்த டுட்டோரியல் எடுக்கிறதுக்காக ஐ டுக் அட்லீஸ்ட் 50 மினிட்ஸ், 1 hour வரைக்கும் எனக்கு டைமும் வேஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு அது வந்து எனக்கு அது பிடிக்காமல் போயிடுமோன்னு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு வந்து தைக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஐ டோன்ட் வாண்ட் டு, எனக்கு அது வெறுக்க வேண்டாம் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ அதனால் நான் வந்து இது வந்து இப்போதைக்கு வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் என்னோட இஷ்டத்துக்கு, என்னோட டைம் எப்போ எனக்கு ஃப்ரீயாக இருக்கோ அப்போ நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஐ மீன் இப்போ இது வரைக்கும் நான் வந்து ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா. அதாவது ஒரு வீடியோ வந்து குக்கிங் வீடியோ இருந்ததுன்னா இன்னொரு வீடியோ தைக்கிற வீடியோ இருந்தது. அந்த மாதிரி பண்ண வேண்டாம், அந்த மாதிரி பண்ண வேண்டாம், நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ தைக்கிற வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்காங்க யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து தைக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுக்கு வந்து ஹிந்தி ஆகட்டும், வேறு லாங்குவேஜ் ஆகட்டும், தமிழ் ஆகட்டும், எல்லோரும் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. நீங்கள் அவங்களோட டுட்டோரியல் பாருங்கள். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களோட பேர் சஜஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். என்னோட டுட்டோரியல் புரிஞ்சே வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க. பட் ஐ திங்க் காஸ்மெட்டிக் பவுச் வரைக்கும் தான் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அவுல் பவுச் யாருமே ட்ரை பண்ணல இது வரைக்கும். இன்ஃபேக்ட் எனக்கு அந்த அவுல் பவுச்லாம் எனக்கு 3 நாள் ஆச்சு தைக்கிறதுக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது வந்து 1 டேயில் என்னால் ஹாஃப் டேயில் என்னால் தைக்க முடியும். ஆஃப்டர்நூன் உட்காந்தேன்னா ஈவினிங் தைச்சி ரெடி பண்ணிடுவேன். பட் இட் டுக் ஸோ மச், 3 days ஆச்சு எனக்கு அது முடிக்கிறதுக்கு. பிகாஸ் அதுதான் நான் திருப்பி பிரித்து வேணால் தைக்க வேண்டியது. பிகாஸ் நான் வந்து ஆங்கிள் சரியாக வைக்காமல் இருந்ததுனால. அண்ட் அதுக்கப்புறம் எடிட்டிங் வேறு, இட்ஸ் வெரி டயர்சம் ஃபார் மீ அந்த ஒர்க். ஸோ அதனால் ஐ மே அப்லோட் பட் ஸ்லோவாக அப்லோட் பண்ணுவேன். ஐ ஒன்ட் அப்லோட் இட் ரெகுலராக அப்லோட் பண்ண மாட்டேன். நீங்கள் அந்த ஒரு சிலருடைய ஃபோட்டோஸ் வந்திருக்கு, அவங்களோட ஃபோட்டோஸ் பாருங்கள். அது போக இந்த டுட்டோரியலையும் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இப்போது இந்த ட்ரையாங்கிள் பவுச் பண்ண போகிறோன்னு சொன்னேன் இல்லையா. இது நான் ஏற்கனவே இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ ரொம்ப பழசாயிடுச்சு. ஸோ அதனால் நான் வேறு பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அதனால் நான் வந்து மோஸ்ட்லி இந்த ரிங்கு கூட நான் யூஸ் பண்ணல. நீங்கள் வந்து இந்த ரிங் ஒன்று வாங்கிக்கோங்க. இது வந்து இந்த கீ செயின்லலாம் போடுற அந்த ரிங் அதே தான். அது இருந்துச்சுன்னா வீட்டில் பழைய கீ செயின் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த இதுக்கு அதை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு குவில்டட் பீஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இதனுடைய மெஷர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா
5/10. இதுதான் இதனுடைய மெஷர்மெண்ட்டு. இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 10. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் வேணும் நமக்கு. இது வந்து 2/4. இந்த மெஷர்மெண்ட் வந்து 2/4. இது போக ஒரு ஜிப்பு வேணும். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு உள்ளே ஃபோம் ஷீட் வச்சுட்டு கீழே ஒரு துணி வச்சு இதை வந்து நீங்கள் குவில்ட் பண்ணணும். குவில்ட் பண்ணுறது எப்படிங்கிறது வந்து நான் எண்டில் வந்து வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வந்து அதனுடைய லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கு நீங்கள் போய் பாருங்கள். இது ரொம்ப ஈஸி. இது எப்படி பண்ணுறதுங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஒரு லைனிங் பீஸ். இதுக்கப்புறம் இதுக்கு ஒரு லைனிங் பீஸ் வேணும். அதுவும் இதே அளவு தான், சேம் அளவு தான், 5/10. இந்த அளவு வந்து எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, இந்த பீஸ் இருக்கு இல்லையா, 2/4 இந்த பீஸ் இருக்குல்ல, இதை வந்து நம்ம இதை லூப்பு மாதிரி நம்ம பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, இதை 2 சைட்லேயும் நீங்கள் தச்சு எடுத்துக்கோங்க. நான் இதே மாதிரி 2 சைட்லேயும் தச்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா க்ளோஸ்அப்பில் பாருங்கள். நல்லா தச்சாச்சு. 2 சைடுமே நம்ம ஸ்டிச் போட்டு தச்சாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். இதுக்கு அடுத்து இப்போ இந்த போர்ஷன் இருக்குது இல்லையா, இந்த குவில்டட் பீஸ் இருக்கு இல்லையா, இதுதான் மேலே வச்சிடணும். இந்த ஷார்ட்டர் சைடு, சரியா, இந்த ஷார்ட்டர் சைடு இருக்குல்ல, இந்த நம்மளோட ஜிப் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து தலைக்கீழாக இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த லைனிங் பீஸை இப்படி வைக்கணும். இப்படி வச்சுட்டு இதை கிளிப் பண்ணிக்கோங்க இல்லை பின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சைடு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். இப்போது இதை நான் தச்சுட்டேன், இந்த பக்கம் ஃபுல்லாக தச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணணுன்னா, இதை எடுத்து இந்த பக்கம் வச்சுட்டு திருப்பி நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பண்ணியிருக்கோம், அதே தான் இதுவும். இந்த இடத்துல டாப் ஸ்டிச் பண்ணணும் நான். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இதை வந்து நம்ம இனிமேல் நம்ம இதை ஷேப் பண்ணணும். அதாவது இது இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இதை இப்படி வைக்கணும். இன்னொரு பக்கம் ஜிப்பையும் நம்ம தைக்கணும்ல, அதுதான் இது. அதே ப்ரொசீஜர் தான் அது. பாருங்கள், இந்த சைடு போர்ஷனை எடுத்து இந்த பக்கம் வைக்கிறோம். அதே மாதிரி லைனிங் பீஸ் வந்து கீழே இருக்குது. இதையும் நான் தச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இது தச்சாச்சு. இப்போ வந்து திருப்பி இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி, இதை நம்ம ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி திருப்பி அங்கேயும் வெளியவும் டாப் ஸ்டிச் பண்ணணும். அந்த சைடும் டாப் ஸ்டிச் பண்ணணும். இந்த சைடு இதை நல்லா இப்படி ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லா ஈஸியாக ஸ்டிச் பண்ண வரும். இந்த பக்கம் இப்படி வச்சு நீங்கள் நல்லா டாப் ஸ்டிச் பண்ணிடணும். இதை இப்போது எல்லா பக்கமும் டாப் ஸ்டிச் பண்ணியாச்சு. 2 சைட்லேயுமே டாப் ஸ்டிச் பண்ணியாச்சு. இனிமேல் வந்து நீங்கள் இந்த ஜிப்பை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. க்ளோஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் வந்து ஜிப்பு வந்து அதுக்கப்புறம் நமக்கு யூஸே பண்ண முடியாது. ஸோ அதனால் இந்த ஜிப்பை வந்து நடுவில் வச்சுக்கோங்க. நடுவில் வச்சுட்டு இதை வந்து இனி ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கலாம். நம்ம திருப்பி விட்டுட்டு இதுக்கப்புறம்தான் நம்ம வந்து இதை ஷேப் பண்ண போகிறோம் நம்ம, சரியா? இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இப்போது இதனுடைய மிட் பாயிண்ட்டு இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இதுதான் மிட் பாயிண்ட். இந்த இடத்துல இதை இது பண்ணிவிட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளிப் பண்ணிட்டோ இல்லை பின் போட்டோ நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போது இந்த சைடு ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். இந்த சைடு ஸ்டிச் பண்ணணும். இது வந்து இது இப்படி
ஒரு 1/2 இன்ச்சுக்கு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஜிப் இது க்ளோஸ் ஆயிரும். ஓகே, நான் இப்போ ஸ்டிச் பண்ணிட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா இதை நான் நல்லா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். நல்லா பக்கத்தில் கொண்டு வந்து காட்டுறேன். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது இதனுடைய நெக்ஸ்ட் இது என்னென்னா, இப்போ இப்படி வச்சு நம்ம தைச்சிடக்கூடாது. இப்படி வச்சு தைச்சோம்னா சும்மா நார்மல் பர்ஸு. இப்போ ட்ரையாங்கிள் பர்ஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சுட்டு இந்த சைடு ஸ்டிச் பண்ணணும். இந்த ஃபுல் சைடு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகேயா? இதுக்கு நான் பின் பண்ணுறேன். பின் பண்ணிவிட்டு நான் இன்னொன்று சொல்கிறேன். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, நம்மளோட இந்த லூப் இருக்குல்ல, இந்த லூப்பை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இது வந்து நமக்கு உள்ள இந்த இடத்துல இருக்கணும். அதாவது நம்ம எந்த இடத்துல நமக்கு ஜிப்பு முடியுதோ அதிலிருந்து ஒரு 1/4 இன்ச் வரைக்கும் கீழே இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா இப்போ இந்த கிளிப்பை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த இது இருக்கு இல்லையா, இப்படி வெளியே வச்சிங்கன்னா வெளியே தான் உள்ளே போயிடும். ஸோ அதனால் இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு இதை இப்படி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு இந்த இது ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணணும். பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கொண்டு வந்து காட்டுறேன். ஓகே, பார்த்தீங்களா? ஈஸியாக இந்த ஃபுல்லாக தச்சு முடிச்சுட்டேன். இப்போது நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இந்த இடத்துல நல்ல 2 டைம்ஸ் நான் ஸ்டிச்சஸ் போட்டேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நிறைய தடவை நான் ஸ்டிச் பண்ணி இந்த ஜிப்பை வெளியே வராமல் இருக்கிறதுக்கு இது பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இப்போ என்ன பண்ணணுன்னா, இப்போ இந்த எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதை கட் பண்ணிடணும். எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கு இது எல்லாத்தையும் கட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த பக்கமும் எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கு, இந்த ஜிப்பு இதையும் கட் பண்ணிவிட்டு இப்போது நான் திருப்ப போகிறேன். இவ்வளவுதான். ரொம்ப சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். நம்ம வந்து தைக்க உட்காந்தோம்னா இது மாதிரி ஒரு 4-5 நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் போகிறீங்க, இல்லைன்னா ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் போகிறீங்க அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு நிறைய பேர் இது வந்து ஹவுஸ் கீஸ் வைக்கிறதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுவேன். நான் பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சது பார்த்தீங்களா? இது வந்து ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட் வீடியோ இதுதான். நிஜமாவே வந்து நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் குவில்டட் பீஸ்லாம் ரெடியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டாக 15 மினிட்ஸில் உங்களால் தைச்சு முடிக்க முடியும். இது மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணலாம். எல்லாருக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப யூனிக்காக இருக்கும். நான் யூஸ்வலாக இதில் வீட்டு சாவி போடுறதுக்காக வச்சுக்குவேன். நீங்கள் எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்கிறது நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். காயின் பவுச்சாக யூஸ் பண்ணலாம், எப்படினாலும் யூஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ இந்த டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த டுட்டோரியலில் உங்களை மீண்டும் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.